கொஞ்ச நேரம் கஞ்சி கொண்டு வர நேரம் ஆகி போச்சு. ஏண்டா அப்படின்னா ஊர் உலகத்துல இல்லாத வேலையை வெட்டி முடிச்சுட்டீங்க. உனக்கு எந்த பக்கம் வயிறு கிள்ளுது? சாப்பாடு கொண்டு வர நேரம் ஆகி போச்சு. இப்படி போட்டு போட்டு அடிக்கிறிய நல்லா இருப்பியா? எட்டி வச்ச காலுக்கு கட்ட முள்ள குத்துமா? குமரி கடாய்ச்சிட்டோம் பாரு. என்னை எட்டி வச்ச கால கட்ட முள்ள குத்துமா? உன்னை கட்டளை வச்சு தரிப்பாங்களா? உன்னை பாரியில தூக்கி போவாங்களா? இந்த பாரி நான் தாலி அறப்பனா? தாலி அறுத்துருவேன் சத்தியமா. அதுக்கு பாத்து நீ என்னடா பண்ண போறே பையா? இப்படி போட்டு போட்டு அடிக்கிறிய யாராவது வரீங்களா? மடக்குறீங்களா? நீங்க அக்கா தங்கச்சோட பண்ணி விட்டாங்க. இப்படி பையனோட என்னென்ன பேசிருந்த சொல்லு சொல்லு. பையனிடம் பச்சரிசி கேட்க போனேன். உனக்கு வச்சு 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 கொட்டுன வீட்டுல பொட்டு அரிசி கிடையாது. அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு உங்க வாடி அரைக்கணும்னு அங்க போய் ஐயோ பிள்ளைங்க பச்சரிசி கேட்டு கஞ்சி காட்டி கொண்டு வர அதுக்கா இப்படி அடிக்கிற முண்டை பச்சரிசி வானா காலை இழுத்து நடக்குதுன்னு ஓத்தா வீட்டு வந்து வைய என் வீட்டுல தாலி அறக்கா. என்ன வாயுதுங்க? என்ன வாயுது? நீ தாலி கட்டினிய? தாலி கட்டுற நாள்ல இந்த பாவி உன்னோடு வாழ்ந்துங்கிற. ஆமா ஆத்தா வீட்டுல இருந்து வந்துன்னு கேக்குறிய என்ன எத்தான்னு கேக்குற? என்ன எத்தால என்ன எத்தால? ஆத்தா வீட்டுல இருந்து 3 லாரி வந்ததியா? 3 லாரி. 3 லாரி என் வீட்டு திருவழியா தான் போச்சு. நான் பார்த்தேன் 3 லாரி பர்தா கட்டின வந்து மேல மஞ்சா பச்சை நீளம் 3 கலர் பர்தா கட்டின வந்து 3 லாரி வந்து காத்து சத்தம் அந்த தார்பா சத்தத்தை தான் வெளியே வந்து பார்த்தேன். நான் என்ன செய்ய அவ்வளவு எவ்வளவு கட்டிக்கிறேன்? 3 லாரி நிறைய சாமான் வந்ததா அவங்க வச்சு குச்சிட்டாங்க. உண்மை அடிக்க முடியா முண்டை 3 லாரி நிறைய சாமான் வரலம்மா. அவ வீட்டு ஜனம் வந்தது என் வீட்டு சோத்த வெளியே சொன்ன வெக்கம். நான்
எம்மா எம்மா அங்க என்ன வாயுது எதுக்குடா போய் நீ அடிச்சுக்கிறேன் மனம் மூக்குல கூட மூக்குத்தி போடாத டேய் அடி அம்மா பொழுது கடைசிருவ நான் கோவம் வந்தான் அட புத்தனை காத்து புத்தி கூட போடாத பூட்டி அவச்சால குச்சி கூட போடாம குட்டியா எங்க அம்மா அம்மா மோனம் மூக்குல கூட மூக்குத்தி கிடையாது ஏதோ மாட்டிக்கினா ஆட்டுறாவா பாட்டுக்கிறேன் என் மேல தப்பு இருந்தா கேளுங்க 3ஆம் தரம் வந்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன் 300 ரூபாய் பைனான்ஸுக்கார பிடிக்க போடுறோம் 150 ரூபாய் ஒரு கோட்டை வாங்கி வாயில ஊத்திக்கிறேன் 50 ரூபாய்க்கு ஆன்ஸ் பாக்கெட் வாங்கிக்கிறேன் மீதிலாம் எடுத்தாந்து விளையாண்டு கொடுக்குறேன் நியாயத்தை கேட்டியா எல்லாம் தான் வாங்கிக்கிறேன் அங்க என்ன வெங்காயம் வாங்கிட்டு என்ன மீதி போன வருஷம் 1/2 கிலோ மிளகா தூள் அரைச்சு கொடுத்தோம் ஏன் 1 வருஷம் வச்சு குடும்பம் பண்ணா என்னம்மா 1/2 கிலோ மிளகா தூள் மிளகா தூள் இவனை கேளுங்க அரைகிலோ மிளகா ஒரு வெட்டம் வச்சுக்கணும் அந்த கூட டாக்டர் என்ன சொல்றாரு காரம் அதிகமா சேர்த்துக்காதீங்க வயிறு அல்சர் ஆயிடும் அப்புறம் அடுத்து ஆபரேஷன் பண்ணுவாங்க மிளகா தூளை எடுத்து போய் குழம்பாண்ட காட்டிட்டு எடுத்தாங்க போடக்கூடாது பாவி குடிக்கும் எனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சொல்லு எத்தனை வருஷம் ஆகுது சொல்லு 32 வருஷம் 32 வருஷம் 3 நாள் இன்றோடு என் கழுத்துல தாலி கட்டினிய இந்த பாவி வயிற்றுல ஒரு புழுவா ஒரு பூச்சா ஏதாவது உண்டாயிருக்கா என்ன ஒரு சொகந்தா உன்னால உண்டிருக்கா ஒரு கிடையாது பூச்சி இல்ல நான் கவலைப்படுறேன் ஆமா என்கிட்ட சொல்லக்கூடாது அரிசியில வெள்ளம் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிடுறீ வயிற்றுல புழு பூச்சி எல்லாம் நின்று நடக்கும் போய் விட்டு கலரலாம் தக்கமில்லாத வெளியே சொல்றிய யாரும் மூஞ்சி மேல காய் போல காய் போல ஓடி வாடி பேசக்கூடாது வந்துடுவேன் நானு அப்படியே போய் பையா என்னடா பையன் என்னடா பாரு நீ கட்டி அந்த தாலி உன்னோடு வாழ மாட்டேன் ஒரு நகை உண்டா நெட்டு உண்டா ஒரு மூகத்தி உண்டா இதனால எனக்கு போட்டிருக்கியா இந்த தாலி குத்தது படுத்தா குத்தது நின்றா குத்தது ஒருக்கிச்சா குத்தது குத்தோ குத்தோ குத்தனு குத்தது நீ கட்ட தாலி வானா உன் வாழ்க்கை வானா வாழ மாட்டேன் நான் வாழ மாட்டேன் ஆமா குத்தத்துக்கு தான் தாலி கட்டுறது அப்படியா நீ குத்து வானா ஒன்னி வானா உன் வாழ்க்கை